திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களில் கடைசி கிராமமாக கிளாவரையில் நிலப்பளவு ஏற்பட்டதைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவின் பெயரில் வருவாய்த்துறையினர், வனத்துறையினர், புவியியல் துறையினர், காவல்துறையினர் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் மற்றும் பழனி சட்டமன்ற உறுப்பினர் IB செந்தில்குமார் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் உள்ளிட்ட அனைவரும் நிலப்பளவு ஏற்பட்ட பகுதிகளில் ஆய்வுகளை மேற்கொண்டனர். தொடர்ந்து பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் குடிதண்ணீர் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை உடனடியாக செய்து வருவதாகவும் ஆய்வுகளுக்கு வனத்துறையினர் முழு ஒத்துழைப்பை அளித்து வருவதாகவும் தெரிவித்தார். குடிநீருக்கு உடனடியாக ஏற்பாடு பண்றதுக்கான இது பண்ணிட்டாங்க. ஆனால் அதிகபட்சம் நீங்க ஒரு வார காலத்துக்குள்ள அந்த குடிநீருக்கு பைப் லைன் சரி பண்ணி கொண்டு போய் கொடுக்கறதுக்கான ஏற்பாடு பண்ணிடலாம். ஏற்பாடு இப்ப 100 பைப்பு வழியா தண்ணி போயிட்டு இருக்காங்க. இந்த பைப்பையும் டேமேஜை கிளியர் பண்ணி உடனடியாக கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டாங்க. அது 1-2 நாட்கள்ல பண்ணிடுவாங்க. இந்த வாய்க்காலை சரி பண்ற பணி தான் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி பண்ணணும். பின்னர் பேசிய புவியியல் துணை இயக்குநர் சிவராமன், நில அதிர்வுகள் ஏற்படவில்லை, நிலப்பிளவுதான் ஏற்பட்டுள்ளது. வறண்ட மண் பகுதியாக இருப்பதால் இந்த பிளவு ஏற்பட்டிருக்கிறதா என்ற பல்வேறு கோணங்களில் ஆய்வுகளை தொடர உள்ளதாக தெரிவித்தார். அந்த ஸ்டடி பண்ண ரிப்போர்ட்டை கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்ததற்கு பிறகு தொடர்ந்து குடிதண்ணீர் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எடுத்து செல்வதற்கு உடனடியாக அந்த நடவடிக்கை எடுப்பது குறித்து இப்பொழுது பேசியிருக்கிறோம். அதே போல இந்த வாய்க்காலில் தொடர்ந்து தண்ணீர் குளத்திற்கு செல்லக்கூடிய அந்த ஏற்பாடுகளையும் செய்வதற்குரிய விஷயங்களை குறித்து நாங்கள் பேசியிருக்கிறோம். எனவே இந்த பிரச்சனை குறித்து அரசு கவனம் செலுத்தி இருக்கிறது. நிச்சயமாக எதிர்காலத்தில் இது போன்ற பிரச்சனைகள் நடந்திராத வண்ணம் தடுப்புகளை ஏற்படுத்த வேண்டியது அரசினுடைய கடமையாக இருக்கிறது. அதே போல அதிகாரிகளும் அந்த முனைப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆய்வின் அடிப்படையில் தான் நாங்கள் இன்றைக்கு இங்கே வருகின்றோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.